அண்மைச் செய்தி. கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 39 பேர் உயிரிழந்த சம்பவம் திட்டமிட்ட சதி என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தவேக சார்பில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 39 பேர் உயிரிழந்த சம்பவம் திட்டமிட்ட சதி என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தவேகவினர் முறையீடு செய்திருக்கின்றனர். 39 பேர் உயிரிழந்தது எதேச்சையான விபத்து இல்லை என்றும் தவேகவினர் முறையீடு செய்திருக்கின்றனர். கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 39 பேர் உயிரிழந்த சம்பவம் திட்டமிட்ட சதி என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தவேகவினர் முறையீடு செய்திருக்கின்றனர். சிறப்பு அமர்வு அமைத்து தங்கள் முறையீட்டை விசாரிக்க வேண்டும் என தவேக உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணியிடம் மனு அளித்திருக்கிறது. கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 39 பேர் உயிரிழந்த சம்பவம் திட்டமிட்ட சதி என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தவேக சார்பில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பு அமர்வு அமைத்து தங்கள் முறையீட்டை விசாரிக்க வேண்டும் என்று தவேக சார்பில் உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணியிடம் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 39 பேர் உயிரிழந்த சம்பவம் திட்டமிட்ட சதி என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தவேக சார்பில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பு அமர்வு அமைத்து தங்கள் முறையீட்டை விசாரிக்க வேண்டும் என தவேக சார்பில் உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணியிடம் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேற்று கரூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது 39 பேர் கூட்டணி சிக்கி உயிரிழந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தவேக முறையீடு செய்திருக்கிறது. குறிப்பா இந்த உயிரிழப்பு திட்டமிட்ட சதி செய்யப்பட்டிருப்பதாக கூறியும் இது முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று கூறி அவர்கள் மதுரை அமர்வில் முறையிட்டிருக்கிறார்கள். கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 39 பேர் உயிரிழந்தது எதர்ச்சியான விபத்தில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உயிரிழந்த சம்பவம் திட்டமிட்ட சதி எனவும் அவர்கள் முறையிட்டிருக்கிறார்கள். சிறப்பு அமர்வு அமைத்து தங்கள் முறையீட்டை விசாரிக்க வேண்டும் என தவேக உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி அவர்களிடம் தற்போது பசுமை வழிச்சாலையில மனு அளித்தார்கள். இந்த வழக்கு நாளை 2.25 மணி அளவில் பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடைபெற்ற இடம் கரூர் என்பதனால அங்கு அதாவது மதுரை அமர்வில் இந்த விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மனுவில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது உயிரிழந்த சம்பவம் திட்டமிட்ட சதி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். சில தகவல்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த முறையீட்டின் போது அவர்கள் சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும், இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சிசிடிவி காட்சிகள் ஆகியவற்றை அளிக்காமல் பத்திரப்படுத்த வேண்டும் போன்றவற்றை உள்ளிட்ட 5 தகவல்களை குறிப்பிட்டு அந்த மனுவில் குறிப்பிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாளை காலை மீண்டும் ரிட் மனு ஒன்றை அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் அதன் பிறகு 2.25 மணி அளவில் அது விசாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்க வாக்கிய முக்கியமான வாக்கியமாக பார்க்கப்படும் போது இந்த விபத்தாக தெரியவில்லை என்றும் திட்டமிட்டு சதி செயலாக இருப்பதனால இது உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டு அவர்கள் மனுவில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். நாளை 2.25 மணி அளவில் அது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.